அதாவது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம்ல, அது வந்து குற்றம். உணவு குற்றம். குற்றம் என்பது அடிப்படையில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உணவுலேருந்து ஆரம்பிக்குது. அந்த குற்றம் தான் வெவ்வேறு குற்றங்களாக, நிறைய குற்றங்களாக வெளிப்படையாக நிறைய குற்றங்கள் இருக்குல்ல, கொலை, போர் இதெல்லாம் வந்து வெளிப்படையான குற்றம். திருட்டு, கொள்ளை. இந்த குற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா உணவு தான், நீங்கள் உணவு சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெம்பே கிடைக்கும் உடம்புல. தெம்பு கிடைச்சா தான் நீங்கள் வந்து அந்த தெம்பை வச்சுக்கிட்டு திருட முடியும், சண்டை போட முடியும், கொலை பண்ண முடியும், கொள்ளையடிக்க முடியும், போர்களில் ஈடுபட முடியும், அடிக்க முடியும், கெட்ட வார்த்தையால் திட்ட முடியும். திட்டுவதற்கு உங்களுக்கு ஆற்றல் தேவை. அடிப்பதற்கு, வன்முறையில் ஈடுபடுவதற்கு, பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதற்கு உங்கள் உடம்புல ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை உணவு தான் தருது. அப்படிங்கும்போது அப்போ குற்றங்களில் ஈடுபடுவதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. ஒருத்தரை அடிக்கிறதுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. போர் புரிவதற்கு, போரிடுவதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை போடுறதுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் தேவை. அப்போ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ஆற்றலை எந்த உணவு தரும் அப்படின்னா, உப்பு போட்டு சமைக்கப்பட்ட அந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவுகள் தான் உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரும். பிறரை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு ஆற்றலை தரக்கூடியது அதுதான். அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டாலே இப்போ குற்றம் தான் செய்ய தோண்டும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் உடம்புல வந்துருச்சுனாலே அந்த வலிமையை வச்சு யாரையாவது அடிமைப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும், ஒடுக்கணும், அவமானப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த இந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே பிறர் அழிக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது. அந்த வலிமையை வச்சுக்கிட்டு யாராவது அடக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும், அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், தன்னுடைய வலிமையை நிரூபிக்கணும். இப்போ எனக்கு பயங்கரமான பராக்கிரமான வலிமை வந்து விட்டது, நான் இப்பொழுது முழுமையான ஒரு பிரியாணியை சாப்பிட்டு விட்டேன், இட்லி, பொங்கல், தோசையெல்லாம் முழுங்கிட்டேன், அதனால் எனக்கு பயங்கர உப்பு போட்டு அந்த சமைச்ச உணவுகள் ஒரு ஊக்க மருந்தாக செயல்பட்டு, ஆகா இப்பொழுது எனக்கு ஒரு வலிமை வருகிறது, யாரிடமாவது எனது வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஆசை வரும் பொழுது யாரையாவது அடிமைப்படுத்தி என்னுடைய வலிமை நான் யாருங்கிற நிரூபிக்கணும், யாராவது அழிக்கணும், என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் அளவுக்கு அதிகமான வலிமை வந்துச்சுன்னா அப்படி தான் தோணும். இப்போ அளவுக்கு அதிகமான பணம் வந்துச்சுன்னா என்ன தோணும்? உடனே அவங்களோட இது மாறிடுதுல. எளிமையாக இருக்கிற வரைக்கும் அன்பாக இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக பணம் வந்துச்சுன்னா, அதிகாரமும் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, ஒரு அளவுக்குள்ளே அதிகாரமோ பணமோ ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும். அப்போ அளவுக்கு அதிகமாக போனால் என்ன ஆகும்? எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் அது வந்து அழிவு தான், அழிக்கணுங்கிற எண்ணத்தை தான் தோணும். அதுபோல் தான் அப்போ நீங்கள் வெறும் மென்மையான வலிமை தருகிற காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா என்னாகும்? உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. அப்போ நீங்கள் அன்பு தான் செலுத்துவீங்க. மென்மையான வலிமை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வலிமை தேவை. அன்பு செலுத்துவதற்கு சாதாரண வலிமை போதும். பிறரை அன்பு செலுத்துவதற்கு, பாசமாக கட்டி தழுவுறதுக்கு, கை கொடுக்குறதுக்கு, முத்தம் கொடுக்குறதுக்கு மென்மையான வலிமை போதும். ஆனால் ஒருத்தரை அடிக்கணும் அப்படின்னா, அவர் அடிப்பார், அவரை தடுக்கணும், அவர் அடிக்கணும், அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பயங்கர கோபம் தேவை. ஒரு உரிமையோட ஒருத்தர் திட்டுறதுக்கு மென்மையான கோபம் போதும். பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்கு, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு மென்மையான ஒரு மென்மையான ஒரு வலிமை போதும். ஆனால் பிறரை அழிப்பதற்கு நமக்கு பயங்கர வலிமை தேவை. அந்த வலிமை தரக்கூடிய உணவு தான் இந்த அரிசி, சோறு, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு பிறரை அழிப்பதற்காக தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்த உலகம் ஏன் அழிவை நோக்கி போகுதுன்னா, இந்த உணவில் தான். இந்த உணவை சாப்பிட்டால் நீங்கள் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற அந்த ஆற்றல் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் பிறரை அழிப்பதற்கு தான் தேவைப்படும். அன்பு செலுத்துவதற்கு மென்மையான ஆற்றல் போதும். மென்மையான ஆற்றலை தரக்கூடியது இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், உப்பு சேர்க்காத இயற்கை உணவுகள். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை சாப்பிட்டிங்கன்னா மென்மையான ஆற்றல், அது அன்பு செலுத்துவதற்கானது. அப்போது குற்றங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நாம் என்ன உணவு சாப்பிட்றோம்? அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதாவது அழிப்பதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். அந்த உணவுகளை சாப்பிடும்போது பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் தான் குற்றம். உணவுலேருந்து தான் அந்த குற்றமே உருவாகுது. குற்றம் செய்ய வேண்டும். குற்றம்னா என்ன தெரியுமா? அழிவுன்னு அர்த்தம். அழிவை ஏற்படுத்துகிற ஒரு செயல், அதுதான் குற்றம். அதனால் வந்து அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, அந்த உணவுலேருந்து தான் உருவாகுது. இப்போ வந்து ஒருத்தர் சாப்பிடவே இல்லை, தெம்பே இல்லை, அவரால் எந்திச்சு கூட நிற்க முடியாது, பேச முடியாது, அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து காய்கறிகள், பழங்களை கொடுத்தா அவர் உடம்புல வலிமை வரும். இலைத்தலைகள், கீரைகளை கொடுக்குறீங்க, பயிர்கள், பருப்புகள், கடல்கள் கொடுக்குறீங்க, இயற்கை உணவுகளை கொடுக்குறீங்க, உப்பு சேர்க்காமல் பச்சையான உணவுகளை கொடுக்கும்போது அவர் உடம்புல வலிமை வரும். ஒரு 10 நாளாக சாப்பிடாமல் இருந்த ஒருத்தருக்கு நீங்கள் பழங்களையோ, கீரைகளையோ, கிழங்குலையோ கொடுத்தா அவர் உடம்புல வலிமை வரும். அவர் அன்பாக உங்களை பார்ப்பார், அன்பு செலுத்துவார், எல்லாரையும் அன்பு செலுத்துவார்.
ஏன்னா 10 நாளாக படுத்து கிடந்தார், பசியோடு கிடந்தார், படுத்து கிடந்தார், பேசக்கூட முடியல. அவருக்கு நீங்கள் பழங்களை கொடுக்குறீங்க, அதை சாப்பிட்டோன்னா அவருக்கு தெம்பு வந்துடுது. அப்போ எல்லாரிடமும் அன்பாக இருப்பார், அந்த தெம்பை வச்சுக்கிட்டு பிறரை நேசிப்பார். அதே 10 நாள் பட்னி கிடந்தவர்கிட்ட நீங்கள் பிரியாணி கொடுங்க, மாமிசம் பிரியாணி முட்டைன்னு நல்லா கொடுத்தீங்கன்னா செம்ம வலிமை வந்துடும் அவருக்கு. உடனே யாரையாவது அடிக்கணும், இப்போ எனக்கு ரொம்ப வலிமை அதிகமாகிடுச்சு, கோபம் அதிகமாக இருக்குது, யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். குற்றம் செய்ய வேண்டும் என்கிற அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த உணவு என்பது குற்றம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்தும். ஏன் இன்னொரு காரணம் குற்றம் செய்வதற்கு ஏன் குற்றம் செய்யணுங்கிற எண்ணம் அளவுக்கு அதிகமான வலிமை மட்டும் கிடையாது. அளவுக்கு அதிகமான வலிமையின் காரணமாக அளவுக்கு அதிகமான வலிமையை நம்ம உடம்பு தாங்கிக்காது. நம்ம உடம்புக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, இவ்வளோ தான் வலிமையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், நமது நாடி நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியும். நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை நம்ம நாடி நரம்புகளில் ஏற்படும் போது அந்த நாடி நரம்புகள் தளர்ந்து விடும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதெல்லாம் சாப்பிட்டே வரும்போது அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை அந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியாமல் ஒரு 40 வயசில் நமக்கு நரம்புகள் தளர்ந்து போய் நோய் வந்துடுது. அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் சாப்பிடும்போது நம்ம நோயை நோக்கி போகிறோம். சின்ன வயசுலேயே நம்ம சோறு சாப்பிட்றோம், பிரியாணி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடும்போது நாம் கண்டிப்பாக இப்படியே இந்த பயணம் போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக 40 வயசில் நோய் வந்துடும், 70 வயசில் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு தெரியும். நம்ம அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம், அதாவது ஸ்லோ பாய்சனாக சாப்பிட்றோம், மெதுவாக கொல்லக்கூடிய நஞ்சு உணவுகளை நாம் இப்பொழுது சாப்பிடுகிறோம். நாம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாம் கண்டிப்பாக 70 வயசை தாண்ட மாட்டோம், 40 வயசில் நோய் வந்துடும். அப்புறம் நோயோட போராடி தான் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு 70 வயசு வரைக்கும் நோயோட போராடி வேறு வழியே இல்லாமல் 70 வயசில் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது சின்ன வயசில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அழிவை நோக்கி போகும்போது நாம் மட்டும் அழிவை நோக்கி போகக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு தான் போகணும். நாம் மட்டும் அழிவை நோக்கி போனால் போதாது, இந்த உலகத்தையும் நம்ம அழிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதான் அழிவை நோக்கி அழிவை நோக்கி போகும்போது இந்த உலகத்தையும் நம்ம அழிச்சிடணும். நாம் உயிரோடு இருந்தால் தான் இந்த உலகமும் உயிரோடு இருக்கணும். நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும். நாம் நாசமாக போனால் மற்றவங்களும் நாசமாக, அதுதான் இயற்கையாக யோசிக்கும், மனசு அப்படி தான் யோசிக்கும். அப்படி நம்ம இந்த உணவுகளை சாப்பிடும்போது அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மறு உணவு இந்த உணவுகளால் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை என்பது நமது நாடி நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நரம்பு தளர்ச்சி என்பது ஏற்பட்டு நோய்களை நோக்கி நாம் போகிறோம். அந்த வகையில் நாம் அழிவை நோக்கி போகிறோம். மேலும் அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது அது யாரிடமாக நிரூபிக்க வேண்டும், பிறரை அழிக்க வேண்டும், அழித்து தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற உணர்வும் வருகிறது. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். அதனாலே நம்ம இந்த மாதிரியும் அழிவை நோக்கி போகிறதுனால இது ஒரு குற்ற உணவு. இதெல்லாம் ஒரு குற்ற உணவு, குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவு. உயிரை பணயமாக துச்சமாக வச்சு நம்ம செய்ய வேண்டிய பல வேலைகளை செய்திருக்கு. அதனால் குற்றங்கள் உணவுலேருந்து தான் குற்றம் ஆரம்பிக்குது. அதனால் உணவை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை தராத பிறரை நேசிக்க தூண்டுகிற உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்கு இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிறரை நேசிக்கணுங்கிற எண்ணம் வரும். மென்மையான வலிமையை தரக்கூடிய உடலுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தரும்போது நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. நம்ம காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடும்போது நாடி நரம்புகளால் அதை தாங்கிக்க முடியும். மென்மையான வலிமை தரும். மென்மையான வலிமை பிறரை நேசிப்பதற்கு போதுமானது. அந்த மாதிரியான உணவுகள் அப்படி தான் உணவு தான். உணவில் ஏற்படுகிற மாற்றம் தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மனிதர்களுக்கு எது விடிவை தரும் தெரியுமா? உணவில் ஏற்படுகிற மாற்றம் தான். இன்றைக்கி நாம் குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவுகளை சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால தான் அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நேசிப்பதற்கு தேவையான வலிமை தருகிற உணவுகளை நேசிப்பதற்கு, பிறரிடம் அன்பாக பேசுவதற்கு, சண்டை போடாமல் கட்டி அணைப்பதற்கு, ஒற்றுமையாக இருப்பதற்கு குறைந்த வலிமை போதும். அதனால் அப்படி அதுதான் அப்படின்னு சரி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.